உங்கள் சந்திரசேகர். இந்த ஐநா சபையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பேசலாங்க. திரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவர் மனைவியோட அந்த ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு வராங்க. வரும்போது அந்த படிக்கட்டு இல்லை, மின்னன் படிக்கட்டு, எக்ஸிலேட்டர், காலை வச்சோடனே நின்று போச்சுங்க. அப்பயே அவர் ஒரு மாதிரி ஆகி அவங்க அவருடைய மனைவி துணைவியார் கடுப்பாயிட்டாங்க. அவங்க அதிலே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி இவரும் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க யார் இப்படி இப்படி அதெல்லாம் போலீஸ்கிட்டலாம் சொல்லி இதெல்லாம் பாருங்கன்ட்டார். சரி, இதுதான் போச்சுன்னு போட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் டைப் பண்ணி அது இதுமாதிரி காட்டுமில்ல டிவி மாதிரி, அதில் அதை பார்த்து தான் இவங்க படிப்பாங்க, எல்லாருமே அதை தான் படிப்பாங்க. அது நின்று போச்சு. சரி, அதுதான் போச்சுன்னு மறுபடியும் மைக்கில் பேச ஆரம்பித்தா நிறைய தலைவர்களுடைய மைக்கு ஒர்க் ஆகலை. இவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப அவமானப்படுத்திட்டாருங்க. ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர் ட்ரம்மை. அப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ், அங்கே இருக்கிற இந்த கூட்டம், அந்த நடத்தினவங்க அவங்க எல்லாம் ஐநா சபையில் யாராவது அதெல்லாம் கேட்டு இப்போ வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டு பாருங்கள். இஸ்ரேல் பிரதமர் பேசும்போது அப்படி தான் எல்லோரும் எழுந்து போகிறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. முக்காசு பேர் கிட்டத்தட்ட எழுந்து போயிட்டாங்க. அங்கே ஐநா சபை இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரியல. பெரிய காமெடியாக இருக்குல்ல அது. ட்ரம் வரும்போது இது நடக்குது, எழுந்து போகிறாங்க. இப்போ அங்கே யார் இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. என்னடா இத்தனைக்கு இது அமெரிக்காவில் தான் நடந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம்.